உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. நமச்சிவாய். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். ஏன்னா பொதுவாக சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும், அஸ்தங்கமாகக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது தீமையான ராகுவோட சேர்றது, செவ்வாயோட சேர்றது, இந்த மாதிரி சூரியன் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் 15 தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டுதுன்றோம். நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு, பாலம் உடைஞ்சு அப்படி சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு எது தான் விபத்து, அல்லது செவ்வாய் ராகு விபத்து. அப்போது விபத்துக்கள் இனி குறையும். அது மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, நான் கீழே வந்துட்ட சாமி, வண்டியில் போனேன், அங்கே எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு, ஸோ காரில் அடிபட்டுடுது, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம். அதே போல் இந்த செவ்வாய் கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. அதே போல் எப்பொழுதும் போல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் புலம்புறாங்க, வேலை போயிடுச்சு சாமி, வேலை தேடுறாங்க கிடைக்கல, அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம். தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும். அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி? சரி, அவர் அப்படி தான் இருப்பார். மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரலையுமே கூட அவர் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அப்போ அந்த 5 மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? உயிர் வாழாமல் இருக்க முடியுமா? வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா? உயிர் வாழ்ந்தாகணுமே. அப்போ இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதனால தான் தொழில் முடக்கம், அல்லது தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க, அல்லது தொழிலை நடத்தலாமா, விட்டுட்டு ஓடி போயிடலாமா, இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க. இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கெல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு. இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை. சனி வக்ரம் நல்லா இல்லை. சூரியன் கேதுவோட தொடர்பு, ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. இதை சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும். அப்போ பாருங்கள், அது கிரகண தோஷம் ஆகி போச்சு. கன்னியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை. அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் காம்பினேஷன்ஸ். ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக, அதிர்ஷ்டமான, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம், மகாலட்சுமி, அப்புறம் ஆதிலட்சுமி, அந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. ஆமாம்,
என்னப்பா எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்களே, அவன் நானும் உங்களை என்ன தான் டஃப் கொடுக்கறது, பயமுறுத்துறது, ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம், நடக்கிறது தான் நடக்க போகுது. நிஜமாகவே சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு நல்லா ஜாலியான மந்தாக போகும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10%, ரொம்ப சீரியஸாக சொல்லணும்னா ஒரு 10% மேஷராசி அன்பர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்னா தலை போகிற பிரச்சனை அவங்களுக்கெல்லாம். 10 கோடி ரூபாய், 30 கோடி ரூபாய், அன்றைக்கெலாம் அது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க. குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 2-3 பிரான்ச் வச்சுருக்காங்க, ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க, 2 வீலர் ஷோரூமு, கார் ஷோரூமு, அல்லது அது மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு. டெக்ஸ்டைல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து இந்த விவசாயம் பருத்தி எடுக்கிறதுலேருந்து அதை மில்லுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை பொதுவாக ஆடையாக மாற்றி திரும்பவும் இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் போய்ட்டு திரும்பியும் அது கடைக்கு வந்து மக்கள்கிட்ட போகிற வரையிலும். அப்போ நடுவில் நீங்கள் இந்த டெக்ஸ்டைலில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான். அப்போது ஒரு 10% மேஷராசி அன்பர்கள் தான் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து இந்த கிருத்திகை மேஷம்லாம் எவ்வளோ பரவாயில்ல, நான் வந்து அடித்து சொல்லுவேன், கிருத்திகை மேஷம் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் இந்த பரணி மேஷம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் ஒரு சில, அவங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் தலைக்கு மேலே கத்தி, அவ்வளோதான். அதுக்கு காரணம் இன்னும் கூட அந்த அவங்க கர்மா தியரியை வந்து அவங்க சரியாக புரிஞ்சிக்கல, இல்லை அது சரியாக செய்யலை, அதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இன்னும் சரியான உண்மையான குரு கிடைக்கல. டை நீ இப்படி தாண்டா, இது இப்படி செய்யணும், நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அதிகாரமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள காப்பாற்றுவதற்கு இன்னும் உண்மையான குரு உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். யாருக்கு? பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. அஸ்வினி ஆனால் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, அஸ்வினியும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் 90% கிட்டத்தட்ட பரணியை தவிர்த்து மற்ற கிருத்திகை 1ஆம் பாதமாகட்டும் இல்லை அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் ஆகட்டும் சிறப்பாகவே உள்ளது. பரணிலையும் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்களில் எடுத்து சொல்வதற்கு, அதை வந்து சரியாக அமைச்சிக்கிறதுக்கு, இப்போ நீங்கள் கிடச்சிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து நிலைநாட்டணும், ஸ்டேபிளாக அதை வந்து கடைசி வரலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதை கட்டி காப்பாற்றி கொண்டு போகணும். இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் குறைஞ்சிடக்கூடாது. நான் அதை தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல வரேன். சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, சம்பாதிக்கிறது காப்பாற்றுறது பெரிய விஷயம். அதை காப்பாற்றுறது தான், காபந்து பண்ணுறது தான் பெரிய விஷயம். அப்போ இந்த இடர்பாடுகள் இருக்குமே. ஆனால் மேஷராசி அன்பர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய கிரகண தோஷம், சூரியன் கேது தொடர்பு, நிச்சயமாக இந்த மேஷராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து எருக்க இலையை வந்து 4 இலையை, ஞாயிற்றுக்கிழமை 4 எருக்க இலையும் பச்சரிசியும் தலையில் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி வெட்ட வெளியில் வச்சு குளிக்கணும். அப்படி அது வந்து கிரகண தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம். ஏன்னா உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன், வீடே இல்லாத ஒரு நிழல் கிரகம் கேது அந்த சூரியனுடைய வெளிச்சத்தையே மறைச்சிருமா. அதை போல் என்னுடைய அன்பு சொந்தங்கள் மேஷராசி என்பர்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருள் சம்பாதிச்சிருப்பீங்க, ஒரு தொழில் செய்கிறது, அல்லது மக்களிடத்தில் ஒரு பேர் புகழ் சம்பாதிப்பது, ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறது, ஒரு அன்பை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் காலி பண்ணிவிடுவார் கேது. அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வது, எருக்கலையை வச்சு தலை குளிப்பது, காலம்பரை 9 to 10 ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு ஒரு தீபம் போடுவது, அல்லது சூரியனுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது, கோதுமை தானம் பண்ணுவது, இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமையும். அதே போல்
தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்களே, நான் சொன்னது தான். இப்போ தான் ஒரு வம்பு வழக்கிலிருந்து நான் விடுபட்ட சாமி, இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மேஷராசி என்பர்கள் எத்தனையோ பேர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க மறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், வெளியில் தெரியாமல் வாழ்கிறாங்க. நான் அதுதான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் அப்படின்னா மறைஞ்சு வாழணும், உங்களுக்கு தான் தலையெழுத்துன்ற. நீங்கள் ஏங்க கஷ்டப்படணும்? சரி பண்ணுறதுக்கு 1008 வழிகள் இருக்கும்போது, 1000 வழிபாடு பரிகாரங்கள் இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து? அப்போ மேஷராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், அல்லது ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார். இந்த செய்தி உங்கள் காதில் விழுந்தாலே உங்களுக்கு நல்ல குரு கிடைச்ச மாதிரி தான். எங்கேனும் ஒரு இடத்துல ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார். கரெக்டாக நல்லா பதம் பற்றி கொள்ளுங்கள். நம்பிக்கை அவர் என்ன சொல்கிறாரோ அதை மீறக்கூடாது. கண்ணை மூடிட்டு செய்யணும். அவர் தான் உங்களுக்கு எல்லாம் தெய்வமாக இருக்கணும். அந்த மாதிரி வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுடைய பயம் எல்லாம் விலகும். அந்த கர்ம வினை படிப்படியாக குறைஞ்சி நீங்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களே, சரி, அது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பேங்க் செக்டர்ஸு, மற்றும் எதெல்லாம் உங்களுக்கு அந்த பொதுப்படையாக உள்ளதோ, மீடியாவாக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாதமாக, சிறப்பான மாதமாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷ ராசி அன்பர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 12இல் மறைந்து, 10க்குடைய சனி பகவான் 12இல் மறைந்து வக்ரகதி பெறுகின்ற சமயத்தில் அவர் நிச்சயமாக குருவோடு தொடர்பு, குரு ராகு சனி ராகு தொடர்பு அங்கே ஏற்படும். அப்போ இது மிகப்பெரிய ஒரு விபரீத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு கண்மூடித்தனமான அதிர்ஷ்டம். இதை ஃப்ளூக்கில் மாட்டித்துப்பா அவனுக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃப்ளூக்கில் கண்மூடித்தனமான அதிர்ஷ்டத்தோடு மேஷராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு அல்லது வேலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம். ஸோ வருமானம் சிறப்பாக இருக்க போது, வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜாபில் ஏதேனும் ட்ரபுள் இருக்குமே ஆனால், ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேஷராசி என்பர்களே, தாராளமாக அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியுமோ, எப்படி அந்த வேலையை காப்பாற்றி வைக்கிறதுக்கு என்ன வழி, அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, மீண்டும் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.